வணக்கம். நாங்க கிளிநொச்சி இளைஞர் கழக மாவட்ட சம்மேளனத்திலிருந்து மாவட்ட சம்மேளனம் சார்பாக இன்றைக்கு ஒரு பேரணியை நாங்க நடத்தியிருந்தாங்க. அதை ஏன் நடத்தினாங்கன்னு சொல்றதுக்கு முதல் நாங்க எதன் மூலமா இதை நடத்தினாங்கன்றதை சொல்லிடுறேன். இலங்கை இளைஞர்களுடைய தலைமைத்துவத்தையும் அவர்களுடைய ஆற்றலையும் நாங்க வளர்த்து கொள்றதுக்கு ஏதுவாக அரசாங்கத்தினால சேவையாற்றப்பட்டு வருகிறதான தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்தின் மூலமா இந்த பேரணியானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேரணியானது ஏன் நடத்தப்படுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதுவும் சக்தி வாய்ந்தான ஒரு கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கழகங்களானது தெரிவுக்கு பிற்பாடாக பிரதேச ரீதியான நிர்வாக குழுவும் மாவட்ட ரீதியான நிர்வாக குழுவும் தெரிவுக்குள்ளாயிருக்கு. இதன் பின்பதாக வருகிறதான உலக இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 12ஆம் திகதி அன்று சுகதாசாவில மதிப்புக்குரிய இலங்கை முதல்வர் மேதகு அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தலைமையில ஒரு தேசிய இளைஞர்கள் சேவை சம்மேளனமானது தெரிவுக்குள்ளாகப்பட இருக்குது. இந்த நிர்வாக தெரிவுக்காக நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதாகவும் அதை நாங்க கௌரவிக்கிற முறையிலையும் இன்றைய பேரணியை நாங்க நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாது நம்முடைய பிரதேசத்து இளைஞர்கள் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறதான போதைப்பொருள் குறித்ததான ஒரு விழிப்புணர்வையும் இந்த பேரணி மூலமா நாங்க முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய பிரதேசத்தினுடைய சரி, நம்முடைய மாவட்டம் சரி, நம்முடைய தேசத்தினுடைய சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை நாங்க முன்வச்சு இந்த பேரணியை நாங்க மேற்கொண்டிருக்கோம். எம்முடைய தேசம் நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சமூகத்திலே இன்று பெரிய பிரச்சனையாக இருக்கின்றபடியால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் போதை வஸ்து பாவனை, அந்த இரண்டு விடயங்களையும் காலத்தின் தேவைக்கேற்ற மாதிரி அந்த கருப்பொருளிலே நிச்சயமாக இந்த மாற்றத்தை சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக அந்த இளைஞர் யுவதிகள் வகிப்பாகம் பெரிதாக இருக்கின்றது. அவர்களைத்தான் சொல்லுவார்கள் அந்த எனர்ஜெட்டிக் குரூப் என்று சொல்லி, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துடிதுடிப்பான பருவம். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலும் நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், போதை வஸ்து பாவனை தொடர்பாக இருக்கலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கலாம், குடிதண்ணீராக இருக்கலாம், நாளுக்கு நாள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு எங்களுடைய மக்களும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற இந்த இளைஞர் யுவதிகளை இந்த கருப்பொருளை மனதிலே இருத்தியவர்களாக அதற்குரிய மாற்றங்களை சமூகத்திலே எதிர்காலத்திலும் செய்யக்கூடியவர்களாக அவர்களை சிந்தனைக்கு உட்படுத்தி இந்த நடைபவனி என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நல்ல விடயத்தை ஏற்பாடு செய்த எங்களுடைய உத்தியோகத்தர்களுக்கும்